श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ नमो नारायणाय। 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 बद्री विशाल भगवान की जय। हरि ओम तत्सत। श्री विष्णु सहस्रनामम நாமங்களுடைய அர்த்தத்தினை பார்ப்போம். 105வது ஸ்லோகம் படிக்கணும். யக்ஞப்ருத் யக்ஞக்ருத் யக்ஞி யக்ஞபுக் யக்ஞசாதனः யக்ஞாந்தக்ருத் யக்ஞகுஹ்யம் अन्नमन्नाद एव च। கடந்த வாரம் இந்த 105வது ஸ்லோகத்தில் வர பல நாமங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். ரெண்டாவது வரியில் வர யக்ஞாந்த கிருத் 981வது நாமத்தில் நம்ம இன்னைக்கு தொடர்ந்து பார்க்கணும். யக்ஞாந்த கிருத். இந்த ஸ்லோகத்தில் எல்லாமே பகவானுக்கு யக்ஞம் யக்ஞம்னே பேர் வருது. யக்ஞோ வை விஷ்ணு. ஸோ யக்ஞஸ்வரூபம். எந்தெந்தெல்லாம் கர்மங்கள் சேலைகள் நம்ம வாழ்க்கையில் செய்கிறோமோ அது எல்லாமே கூட யக்ஞமாக எடுத்துக்கணும். யக்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ. யக்ஞார்த்தமாக லோகத்தில் கர்மம் பண்ணணும் அர்ஜுனா அப்படின்னு கீதையில் பகவான் சொல்லியிருக்காரு. அதனால் அப்படி செஞ்ச கர்மம் பந்தமாகாதவங்களுக்கானே. ஸோ யக்ஞாந்த கிருத் அப்படின்னு சொன்னால் யக்ஞத்துடைய கடைசியாக ஒரு யக்ஞம் எதுக்கு செய்கிறோம், ஏதாவது பலம் அடையிறதுக்கு செய்கிறோம். அந்த மாதிரி எல்லா யக்ஞத்துடைய பலம் அந்த கடைசியாக அந்த கொடுக்குற பலத்துக்கு பேர் பலமே பகவானே தான். இல்லை, இந்த பலத்தை கொடுக்குறவர் பகவான். த ஒன் ஹூ கிவ்ஸ் த ரிசல்ட்ஸ் ஆஃப் தி ஆல் த யக்ஞாஸ். யக்ஞஸ்யாந்தம் பலப்பிராப்திம் குருவன். யக்ஞத்துடைய அந்தத்தில் வர வேண்டிய பலத்தினை கொடுக்கிறவர். இங்கே வேதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த யக்ஞம் செய்கிற சமயத்தில் கடைசியாக செய்கிற அந்த பூர்ண ஆகுதி செய்யும் போது அந்த பூர்ணாகுதி ரூபத்தில் இருக்கிற பூர்ணாகுத்தியா வா யக்ஞ சமாப்திம் கரோதி இது. யக்ஞ சமாப்திம், யக்ஞத்தினை முடிக்கும் போது அங்கே ஒரு மந்திரம் கூட சொல்லப்படுறது. வைஷ்ணவ்ருக் சம்சனேன. வைஷ்ணவ்ரிக் அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லி தான் அந்த பூர்ணாகத்தில் ஒரு மூட்டை கட்டி கடைசியில் அதில் எல்லாமே தங்கம் பல எல்லா திரவியங்களை வச்சுட்டு பூர்ணாகத்தி கடைசியில் போடுவாங்க இல்லையா, அந்த ரூபத்தில் இருக்கிற அந்த சர்வ சாமாகிரியும் பகவானே தான். இப்போ அதெல்லாம் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அவர் கொடுக்குற பலமும் அந்த கடைசி யக்ஞ அந்த கிருத்து கூட பகவானே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது.
அடுத்ததாக 982வது நாமம் யக்ஞ குஹ்யம். ரகசியமான யக்ஞம், யக்ஞத்தில் இருக்கிற ரகசியம் இல்லை ரகசியமான யக்ஞம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? யார் வந்து the one who is the secret of the யக்ஞ அப்படின்னா எல்லா யக்ஞத்துடைய கடைசியாக அடைய வேண்டிய தெரிஞ்சிக்க வேண்டிய பொருள் அது ரகசியமாக இருக்கு. நம்ம చింతించి ஆழமாக பார்க்கலன்னா அந்த யக்ஞம் எதுக்கு செய்கிறோம் అనేది நமக்கு கேவலம் வியாவகாரிக்க இகலோக பரலோக சுகங்களுக்குன்னு சொல்லிட்டு யக்ஞம் பண்ணுறதுக்கு பதிலாக ரகசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் அடைய வேண்டிய வஸ்து அவர் அந்த ரகசியமாக இருக்கார் யக்ஞத்தில் அப்படின்னு. யக்ஞானாம் குஹ்யம் ஞானயக்ஞம் பலாபி சந்தி ரஹிதோ வா யக்ஞா யக்ஞ குஹ்யம். யக்ஞங்கள் 2-3 அர்த்தங்கள் இருக்குது இதுக்கு. ஒன்று வந்து யக்ஞங்களுக்குள்ளேயே சிறந்த ஒரு ரகசியமான ஞான யக்ஞ ரூபத்தில் இருக்கிற பகவான் அப்படின்னு அர்த்தம். யக்ஞானாம் குஹ்யம் என்னது? ஞான யக்ஞம். அப்புறம் எந்த பலமும் ஆசிக்காமே கூட பலாபிசந்தி ரஹிதக. இந்த ஞான யக்ஞத்தில் அடைய வேண்டிய பலம் ஒன்றும் கிடையாது. அதனால தான் ஞான யக்ஞம் சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. இதுக்கு பகவத்கீதையிலேயே பிரமாணம் பகவானே சொல்கிறாரு நேர. ஸ்ரேயான் திரவியமயாத் யக்ஞாத் ஞான யக்ஞ பரந்தப. அர்ஜுனா, பல திரவியங்கள் வச்சு செய்கிற பல பல யக்ஞங்கள் இருக்க வேதத்தில், நான் தான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம். ஆனால் அதுலேயும் ஒரு சிறந்தது ரகசியமானது என்னன்னா இந்த ஞான யக்ஞம். ஞான யக்ஞ பரம் தப ஸ்ரேயம். அதனால் அப்புறம் ரெண்டாவது அர்த்தம் ஏன் ரகசியம்னு சொன்னால், யாரும் இந்த யக்ஞங்கள் எல்லாத்தின் கர்மங்களும் வந்து எந்த எதிர்பார்ப்பு பார்க்காம பலாபி சந்தி ரஹிதா அப்படின்னா அப்படி செஞ்ச அவனுக்கு எந்த பலம் ஆசிக்காமல் செஞ்ச எதுக்குன்னா சித்தசுத்திக்காக செய்கிற. சித்தசுத்தினால் ஞானம் அடையவே, ஞானம் அடைஞ்சால் மோட்சம் வரும், மோட்சம் வந்தால் சாந்தி, துக்கம் எல்லாம் நீக்கப்படும். அது மட்டும் இல்லை, இன்னொரு அர்த்தம் என்னன்னா யக்ஞா யக்ஞ குஹ்யம். அதர் இன்னொன்று வந்து தத் அபேதோபச்சராத் பிரம்ம யக்ஞ குஹ்யம். ததுபயோபச்சராத். அதனால தான் தத்பேதோபச்சராத். ஓகே, எந்த யக்ஞத்துக்கு பகவானுக்கு பேதம் இல்லை. such sacrifices are said to be identical with Brahman. எந்த மாதிரி ஞான யக்ஞமா நினச்சிட்டு செய்யும்போது அப்படிப்பட்ட அந்த யக்ஞம் வந்து அது பிரம்மன் கூட சமம் அப்படின்னு பரமாத்ம ஸ்வரூபமே. அது என்ன பரமாத்ம ஞானஸ்வரூபம். அதனால தான் ஞான யக்ஞம் பரந்தப, ஞான யக்ஞம் சிறந்ததனையும் அது நிறைய பேர் கவனிக்காமல் விட்டுடுறதுனால அது ரகசியமாக சீக்ரெட்டாக இருக்கிறதுனையும் சொல்லப்படுறது. இதுக்கு வந்து சுவாமி சின்மயானந்தா அவருடைய வாழ்க்கையில் முதல் பாரத தேசத்தில் இந்த பகவத்கீதை இப்படியெல்லாம் வேதாந்த உபன்யாசங்கள் எல்லாமே ரொம்ப பப்ளிக்காக சொல்ல தொடங்கினது. முக்கியமாக பகவத்கீதை, பாகவதன் கதை, ராமாயண கதை பப்ளிக்காக நிறைய பேர் கதாக்காரர்கள் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதாந்தத்தனே உபனிஷத்துகளோ பகவத்கீதை இது எல்லாமே கூட பப்ளிக்கில் நிறைய பேர்னு கூட்டிட்டு பண்ணுறதுனேது இது முன்னாடி பழக்கம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் பேசுகிறதையும் சுவாமி சின்மயானந்தா தான் தொடங்கிட்டார். ஏன்னா எல்லாருக்கும் சௌரியமாக இருக்கிற பாஷைன்னு சொல்லிட்டு. அப்போது அவர் முதல் இப்படி ஆரம்பிக்கும் போது கீதா ஞான யக்ஞம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடங்கிட்டார். இந்த கீதா ஞான யக்ஞம் అనేది வந்து அவர் தான் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் பல பேர் அந்த பேர் வச்சு நடத்துகிறாங்க. அப்போது அங்கே ஒரு இடத்துல எல்லோரும் புதுசாக இருக்க என்ன இதுன்னு சொல்லிட்டு வால் போஸ்டர் பார்த்தாங்க, போர்டு பார்த்து எல்லோரும் நிறைய பேர் வந்தாங்க. அன்றைக்கி வந்துட்டு இது என்ன புதுசாக இருக்குது இந்த யக்ஞம் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து
அப்புறம் வந்து பார்த்தா அங்கே ஒரு ஹோமகுண்டம் கிடையாது, பிராமணர்களுக்கு கிடையாது. ஒரு ஸ்டேஜ் மேலே சுவாமி சின்மயானந்தம் மட்டும் உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. முன்னாடி சின்ன ஒரு டெஸ்க் வச்சுட்டு ஏதோ புஸ்தகம் வச்சுட்டு. அப்புறம் கேட்டாங்க முடித்ததுக்கு பிறகு, எப்போ சுவாமி என்ன இது, நானும் யக்னமணி ஏதோ போட்டிருக்கீங்க, இங்கே ஒன்றும் காணுமே, ஒரு யக்ன குண்டமும் கிடையல இல்லை, அப்புறம் ஹோமம் கிடையாது, எதுவுமே இல்லை, அப்புறம் பிராமணர்கள் இல்லை, ரித்விகள் இல்லை. அப்படியெல்லாம் கேட்கும்போதும் இந்த பகவத்கீதை நீ சொல்லி கொடுக்கறதே யக்னமப்பா. பகவத்கீதையிலே பகவான் இது சொல்லி கொடுத்தாரு. யக்னம் வந்து என்ன, ஒரு ஹோமம் குண்டம் வச்சு அதில் நிறைய திரவியங்கள் போட்டு செய்கிறது மட்டும் இல்லை. ஓகே, வாக் யக்னம் அது பண்ணும்போது ஸ்ரவண யக்னம் நடக்கும். இந்த வாக்குக்கு ஸ்ரவணத்துக்கு நடுவில் நடக்கிற சந்தானம் வந்து இந்த ஞானமாக இருக்கு. ஓகே, வாக் சந்தானம் அப்படி ஏற்படும் போது அங்கே பிரவச்சனகம் சந்தானம் அப்படின்னு சொல்கிறது தைத்திரோபனிஷத்து. பிரவச்சனம் நடக்கணும், இதுதான் யக்னம். அப்போது ஆச்சரியப்பட்டாங்க எல்லாரும். தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்காதவங்க கொஞ்சம் ஏதோ கிண்டல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ உண்மையான யக்னம் இதுதான். அதனால யக்ன குஹ்யம். இல்லை, யக்னத்தினால அடைய வேண்டியது அந்த பலம் வேணும், இந்த பலம் வேணும், எனக்கு சொர்க்கம் வேணும், எனக்கு குழந்தைகள் வேணும், எனக்கு பணம் வேணும், செல்வம், சொத்து, இது கேட்கறது இல்லை. குஹ்யமானா அதுக்கு அடிப்படையாக இருக்கிற அந்த பரம்பொருள்னு நீ தான் எனக்கு வேணும். அவர் யார்? ஞானஸ்வரூபம். நீ தான் எனக்கு வேணுமென்னு என்ன அவர் அப்படியே வந்துட்டு நம்ம வீட்டில் தங்குவாரா என்ன? புத்திக்குள்ள புத்தி யோகம் ததாமியகம். புத்தி யோகம், புத்தியில் நான் தெளிவு கொடுத்துட்டு நான் என்னன்னு தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு உனக்கு பேதம் இல்லைன்னையும் தெரிவிக்கிறேன். தத்துவமசிவனையும் அவனுக்கு சொல்லி கொடுக்குறான். அதனால யக்ன குஹ்யம். 9830வது நாம வந்து அன்னம். அன்னம் அப்படின்னா அத்யதே பூதைஹி அத்திச்ச பூதானி இது அன்னம். அன்னமன்ன பொதுவாக சாப்பாட்டுன்னு அர்த்தம். மேட்டருக்கு கூட அன்னம்னு சொல்லும் சம்ஸ்கிருதத்தில். அதனால இங்கே அன்னமன்ன முதல் அர்த்தம் என்ன சங்கரர் கொடுக்குறாருன்னா, பூதைஹி எல்லா பிராணிகளினால சாப்பிட்றப்படுற பொருள் எதெல்லாம் இருக்கின்றனதோ ஆகாரமாக, எல்லா ஜீவராசிகளுக்கும் சாப்பாட்டு வேணும், ஏதோ ஒரு விதமான சாப்பாட்டு. அந்த சாப்பாட்டு அன்னன் ரூபத்திலோ பூதங்களினால சாப்பிட்றப்படுற அன்னன் ரூபத்தில் இருக்கார் அவர். அதனால அன்னம். அதனால தான் அன்னத்தினை ஆகாரத்தினை ஒருக்காகவும் கிஞ்சப்படுத்தக்கூடாது, கேவலமாக பேசக்கூடாது, கால் வச்சு தொடக்கூடாது, தூக்கி போடக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஓகே, குறை சொல்லக்கூடாது. அது வந்து அதனால தான் சமைக்கும்போது அது யக்னமாக பாவனை பண்ணி சமைக்கணும். யாருக்கும் அது பரிமாறும் போதும் அது யக்ன பிரசாதம்னு சொல்லிட்டு பரிமாறணும். இப்படி இந்த அன்னத்தினை அன்னம் ந நிந்தியாத். ஓகே, அன்னத்தினை நிந்த பண்ணக்கூடாதுன்னு தைத்திரோபனிஷத்தில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். நமக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்குறோம் அன்னம், அந்த சாப்பாட்டு பொருள். அதனால அன்னம் என்ன, அது பகவானுடைய ரூபந்தான். அதனால தான் சாப்பிடும்போதோ பல மந்திரங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. பிரம்மார்ப்பணம் பிரம்மவி அன்னபூர்ணே சதாபூர்ணே. அது மட்டும் இல்லை, இன்னும் கூட இப்படி சொல்லிக்கிட்ட அன்னம் பிரம்மா ரசோஹை விஷ்ணு போக்தா மகேஸ்வர அப்படின்னு சொல்லிட்டு யார் இப்படி சொல்லி சாப்பாட்டுன்னு சாப்பிட்றாங்களோ அந்த சாப்பாட்டில் ஒரு தோஷம் இருக்காதாமா. ஏதாவது தோஷம் இருந்தால் கூட அந்த தோஷம் நீக்கப்படுமா, என்ன அது பிரசாதமாகிறது. அதனால அது மட்டும் இல்லை, இன்னொரு விதமாக என்னென்னா அத்திச்ச பூதானி இது அன்னம். ஓகே, அத்திச்ச பூதானி. இவர் வந்து ஈட்ஸ் எல்லாருமே சாப்பிட்ற பூதங்கள் எல்லாத்தின் பிராணிகள் எல்லாத்தினே பூதங்கள் அவருக்கு ஆகாரமாமா. அவர் ஆகார ரூபத்திலிருந்து நமக்கு ஆகாரமாக இருக்கார் பாருங்க, ரெண்டு பக்கம். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா அத்தி ச பூதானி இது அன்னம்.
அப்படின்னா கால ரூபத்திலோ இருந்து பிரளய ரூபத்திலோ எல்லா ஜீவராசிகளையும் உருவாக்கினது அவர் தான். திரும்பி இந்த எல்லா சரீரங்கள் எல்லா ஜீவர்களும் வந்து அவருக்குள்ளக்கே எடுத்துக்கிறாரு, சாப்பிட்றாரு. மிருத்யு ரூபத்தில் காணாமல் போகிறது. ஓகே, டெம்பரரியாக காணாமல் போகிறது. அப்படின்னா பஞ்சபூதங்களினால் அதுலேருந்து உருவான பாஞ்சபௌதிக சரீரம் திரும்பி பஞ்சபூதங்களுக்குள்ளே இடிக்கப்படுறது. அதுக்கு பேர் தான் பர்த் டெத்துன்றோம். ஜீவ விஷயம் விட்டுடுங்கோ, வாட் ஆக்சுவலி என்ன தான் நடக்கிறது. ஜீவானது சட்டில் பாடி, அந்த விஷயம் அப்புறம் பேசுவோம், வேதாந்தம் பேசும். சாதாரணமாக பார்த்தா பூதங்கள்னால செய்யப்பட்ட சரீரம் பாஞ்சபௌதிக சரீரம். இது ஏதோ ஒரு காலத்துக்கு அப்புறம் மிருத்யுவன பேர் வந்து இதெல்லாம் டிஸ்இன்டிகிரேட் ஆகி 5 பூதங்களுக்குள்ளேயும் 5 விதமாக இந்த சரீரம் எல்லாம் போய் கலந்துக்கும். அப்போ அதை வந்து என்ன, அதை சாப்பிட்ற மாதிரி தானே. அது எதில் வந்து வந்துச்சு, அதிக போகிறது. அதனால அன்னம். 984வது நாமம் அன்னதஹ, அன்னாதஹ. இது கூட அதே மாதிரி அர்த்தம்தான். மேலே ரெண்டும் சொல்லிட்டோம். அதில் வந்து ஆக்சுவலி இன்னொன்று தனியாக சொல்லிக்கிறதுக்காக தான் இங்கே அன்னாதஹன்னா அன்னம் அத்தீதி அன்னாதஹ. அங்கே மேலே சொன்ன ரெண்டாவது அவர் எல்லாத்தையும் சாப்பிட்றாருன்னது அர்த்தம். ஆக்சுவலி இதில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்குது. சங்கரர் அங்கே பாஷ்யத்தில் எழுதியிருக்காரு. இப்போ தனியாகவும் அன்னம் அத்தீதி. ஓகே, அன்னம் அத்தீதி அன்னாதஹ, அது தாத்துல வந்து வந்தது அன்னாதஹ. சர்வம் ஜெகத் அன்னாதி ரூபேண, சர்வம் ஜெகத் அன்னாதி ரூபேண போக்திரு போக்யாத்மகமேவேதி. ஓகே, அன்னாத. இந்த இதில் வந்து அன்னாத மேவச்சான்னு இருக்கு. அந்த அன்னாதம் ஏவச்ச, அந்த ஏவச்சான்னு அப்புறம் சொல்கிற ஏன் வந்துச்சு. இப்போ முதல்ல என்ன சொல்கிறாங்க, சர்வ ஜெகத் ஜெகத் அன்னாதி ரூபேணா. இந்த சர்வம் ஜெகத் மொத்தம் அன்ன ரூபத்தில் அப்படின்னு கன்சியூம் பண்ணக்கூடிய ரூபத்தில் இருந்துட்டு போக்திரு போக்யாத்மகம், அனுபவிக்கிற இவர் அனுபவிக்கப்படுற வஸ்துவோ ரெண்டுமே பகவானே தாமா. இது ஆச்சரியமாக இருக்கு. அதனால் இங்கே போக்திரு போக்தா, போக்திரு போக்திரு அண்ட் போக்திரு பிரபஞ்சம் அண்ட் போக்தா மகேஸ்வரः, இது ரெண்டு அவரே தான். அப்படின்னு அவரே சாப்பிட்றாருன்னா ஆமாம். அதனால நீங்கள் எதுவுமே புதுசாக வரல. அவரே தான் இப்படி ஆகிறாரு, அவரே தான் திரும்பி அப்படி ஆகிறாரு, அவரே தான் சாப்பிட பொருளாகவும் இருக்காரு, அவரே தான் சாப்பிட்ற ஆளாகவும் இருக்கார். அதனால தான் அந்த பிரம்மார்ப்பணம் ஸ்லோகம் ரொம்ப ஆழமாக விவரித்து சொன்னோம் 4வது அத்தியாயத்தில். எல்லாமே பரமாத்மா பகவானே தான் அப்படின்னு சொல்லிட்டு, இது எதுக்கு இவ்வளவு நாமங்கள் சொல்கிறது என்னன்னா கடைசியில் சுற்றி இப்படி எல்லாம் சொல்லி நம்மளை வந்து படாத பாடுபடுத்தி தெரிஞ்சுட்டு எல்லாம் ஈஸ்வரன்னு தெரிஞ்சுக்கோ, எல்லாமே ஈஸ்வரன்னு தெரிஞ்சுக்கோ, சர்வம் ஈஸ்வரமயம். அப்புறம் ஈஸ்வரனுக்கு அர்த்தம் என்ன, சகுண ஈஸ்வரனா நிர்குண ஈஸ்வரனானது அப்புறம் தெரிஞ்சுக்குவே, சர்வம் பிரம்மமயம்னு தெரிஞ்சுக்குவே. அந்த பிரம்மனில் எதுவுமே நடக்கலை. அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா போக்திரு போக்யம் ஆத்மகம் ஏவ. ஏவன்னா அந்த ஏவ ஏன் சொல்லப்பட்டதுன்னு அது வேறு நாமம் இல்லை பகவானுக்கு. அது வந்து ஒரு ஜஸ்ட் ஆடிங் பார்ட்டிகிள் மாதிரி. ஏவன்னா இதுதான் சத்தியம். they both are they only bhoktru bhokta both are bhagavan only eva. அந்த சா வந்து சா சப்த சர்வநாம்னம் ஏகஸ்மின் பரஸ்மின் பும்சி சமுச்சய விருத்தியம். இது ரெண்டுத்தையும் சேர்க்கறது. போக்திருக்கு போக்தாக்கு வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அண்டன்னு சொல்கிறதுக்கு சேர்த்து சமுச்சயம். 2 words ஆர் தேர், பட் ஏவ இது அது ரெண்டு அதே பரமாத்மா தான். இது எப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். அவ்வளோ சட்டுன்னு புரிகிற விஷயம் இல்லை. ஒத்துக்கிறதுக்கு ஒரு மாதிரி
ஆக்செப்ட் பண்ணுறதுக்கு லாஜிக்கலாக ஒரு மாதிரி இருக்கு, பெரிய கஷ்டமும் இல்லை. நித்ர சமயத்தில் கனவு வரும்போது கனவுல பாருங்க, நானே எல்லா பொருள் ஆகிறான்னா இல்லையா? என்ன பொருள்? நானே அங்கே ஒரு தனியாக நானாவாக இருந்துட்டு ஒரு ஆளாவாக இருந்து அப்புறம் நானே உருவாக்கின விஷயங்கள்னு எல்லாரையும் முன்னாடி வச்சுட்டு அதெல்லாம் நான் அனுபவிக்கிற மாதிரி. கனவுல கூட சாப்பாட்டுன்னு உருவாக்குவேன், நானே உருவாக்கிட்டேன், என் மனசு தான் உருவாக்கிச்சு, அப்புறம் நானே தான் சாப்பிட்றேன். இதுக்கு என்ன அர்த்தம்? கனவுல வர அனுபவங்கள் எல்லாமே எத்தனை பேர் யார் பண்ணுறாங்க? ஒருத்தர் தான். அந்த ஒரு சாட்சியிலொந்து கிளம்பின ஒரு மனசே, அந்த மனசு தனக்கு தானும் நிறைய உருவாக்கிக்கிறது, தனக்கு தானே தன்னிலேயே தானாகவே புஜிக்கிறது. ஓகே, ரமணர் அப்பளா பாட்டில் சொன்ன மாதிரி தன்னை தானே புஜிக்கிறது. அந்த அப்பளம் யாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்னது? அந்த ஆத்ம ஞான விஷயம் சொல்லும் போது. அதே மாதிரி இங்கே பாருங்க, கனவுல ஐ ஆம் ஓன்லி எக்ஸ்பீரியன்சிங் எவ்ரி திங், பட் த எக்ஸ்பீரியன்ஸர், எக்ஸ்பீரியன்ஸ்டு, எக்ஸ்பீரியன்ஸு 3 இருக்கா? சொல்லுங்க, நிஜமா? இல்லை, ஏக வஸ்து தான் இருக்கு. அந்த திரிபுட்டி 3 இல்லாமல் அனுபவம் ஏற்படுறது பாருங்க கனவுல. அதே பாவனை, அந்த சிந்தனை, அந்த அனுபவத்தை இங்கே நினைவுல கொண்டு வந்தால் எங்கேயும் திரிபுட்டி எதுவுமே நடக்கலை. திரிபுட்டி இல்லை. திரிபுட்டி என்ன? அந்த 3, இந்த நோயர், நோயிங், நோண்டு, இதெல்லாம் கல்மினேஷன் ஆகும்போது தான் நேற்றுக்கு நிர்விகல்ப சமாதி பற்றி சொல்லும் போது பகவத்கீதை பிரவச்சனத்தில் சொல்லியிருக்கோம். ஓகே, அந்த ஆனால் திரிபுட்டி பற்றி நேற்றுக்கு கொண்டு வரல அந்த வார்த்தை. பட் த அப்சார்ப்ஷன் எங்கன்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் டிஸப்பியர்ஸ். எப்படி? தூக்கத்தில் மாதிரி, அதே மாதிரி கனவுல மாதிரி. கனவுலாவது பலதெல்லாம் இருக்கு, ஆனால் கனவு தான் பலதில் இருக்குன்னு சொல்லும்போது தான் நமக்கு இந்த இப்போ விஷயம் புரியும், இந்த அன்னாதக. சரி, அதனால் பாருங்க, ஒரு நாமம் எல்லாமே ரொம்ப ஆழமாக வேதாந்த விஷயமாக தான் இருக்கு. அதனால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறதுனா இப்படி படித்து இப்படி அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி உணர்ந்தாதான் அதோடைய பிரயோஜனம். மேலோட்டமாக பாராயணம் பண்ணுறது, மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் ஒரு லெவல். அது அதோட பிரயோஜனம் இது கொடுக்கணும், இதுதான் பலம். இது அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு. அர்த்தம் இல்லாத விஷயம் வியர்த்தம், அர்த்தமில்லாத படிப்பு வியர்த்தம், வேஸ்ட்டு. அதனால் அப்படி சொல்லிட்டு இப்போது யக்ஞ அன்னாத அன்னம் அன்னாத ஏவச்ச. ஓகே, ஸோ இது இதோட இந்த 105வது ஸ்லோகம் முடிஞ்சது. 106வது ஸ்லோகம் இப்போது தொடங்கணும். ஆத்மயோனி ஸ்வயம் ஜாதः வைகானஸ் சாமகாயனः தேவகீ நந்தன ஸ்ரஷ்டா க்ஷிதீஷः பாபநாசனः. இந்த 106வது ஸ்லோகத்தில் 985, சாரி நான் 800ன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்போ 80. ஓகே, அங்கே என்ன முடிச்சிட்டோம்? இப்போது 984வது நாமம் முடிச்சிட்டோம். அங்கே தமிழ் மறந்து போய் 800 வருது. ஸோ 984. இப்போது 985 ஆத்மயோனிஹி. திரும்பிங்க கொஞ்சம் வேதாந்தபரமான ஆழமான அர்த்தத்தோடு வர நாமங்கள். ஆத்ம யோனிஹி, ஆத்மான்னு ஏதாவது இருக்குன்னு நம்ம நம்பி கேள்விப்பட்டுட்டு இருந்தா, சிந்திச்சிட்டு இருந்தா, ஓகே, அந்த ஆத்மக்கு யோனி, ஓகே, த செல்ஃப், அதுக்கு காசு இல்லை. த காஸ்லெஸ் காஸ்ன்னு ஒன்று இருக்கு. த காஸ்லெஸ் காஸ் பிகம்ஸ் தி காஸ் ஆஃப் எவ்ரி திங். அப்படின்னா த செல்ஃப் தட் இஸ் த காஸ். ஆத்மா
அந்த ஆத்மா అనేది బ్రహ్మం నాంద నాంద యోని అన్న மையம் சென்டர் நியூக்ளியஸ் கர்ப்பம் எங்கேருந்து உற்பத்தி ஆகிறதோ எங்கேருந்து கிளம்புறதோ அதனால தான் இந்த நானே உணர்வில் இருந்து தான் சுத்த அகம்ல இருந்து தான் எல்லாமே கிளம்புறது. அதனால தான் அகம் விருத்தி விருத்தியமஸ்தியகம் விருத்திமாஸ்ரிதாக விருத்தயோ மனோ வித்யகம் மனஹம். உபதேச சாரத்தில் ரமணர் சொல்கிறார். ஸோ ஐ தாட் நான் இருக்கேன், அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே அந்த நான் தாட், அது தாட்டன் இல்லை ஆக்சுவலி. அது முதல்ல வந்து அகம் விருத்தியாக இருந்தால் கூட அகம் அது வந்து என்ன சொல்கிறோம் பொதுவாக ஸ்பூர்த்தி ஸ்புரிக்கிறது. ஓகே, ஸ்புரதி ஹுத்ஸ்வயம் பரமபூர்ணசத் ஸ்புரதி. ஸோ ஹிருதய குஹர மத்திய கேவலம் பிரம்ம மாத்திரம் அது வந்து ஸ்புரிக்கிறது. ஸோ விருத்தின்னு மட்டும் சொல்லக்கூடாது, விருத்திகளை வந்து மனசில் வருது. ஆனால் அந்த மனசு கிளம்புறதுக்கே அதில் விருத்திகள் ஏற்படுறதுக்கே ஒரு மையம் சென்டர் வந்து யோனி வந்து ஆத்மா நான். சரியா? ஸ்புரதி ருத் ஸ்வயம் பரமபூர்ண சத். அது ஸ்வயமாக பிரகாசிச்சுட்ருக்கு. அது சுற்றி மிச்சமெல்லாம் இருக்குது. மிச்சம் எல்லாத்தையும் நீக்குங்கோ, இல்லாமல் இருந்தால் கூட நான் இருக்கேன். இந்த பரமபூர்ணமான சத்து ஆத்மா இருக்கு. ஸோ ஆத்மயோனிஹி. இப்போ பாருங்கோ, பகவானுக்கு அப்போ என்ன பேர் வச்சு தான் கூப்பிடணும்? விஷ்ணுவனை வச்சு கூப்பிடணுமா, சிவனன்னு சொல்லணுமா, அம்பாளன்னு சொல்லணுமா? ஆத்மா. ஆத்மானு புரியாதனால தான் கிருஷ்ணான்னு வச்சுக்கோ, ஏ ராமான்னு வச்சுக்கோ, முருகனன் வச்சுக்கோ, தேவியன்னு வச்சுக்கோ, பரவாயில்ல உனக்கு புரிகிற வரைக்கும். ஆனால் வேதாந்தம் படிக்க படிக்க சிரவணம் செய்ய இப்படிப்பட்ட ஆழமாக அர்த்தம் பார்க்க பார்க்க உனக்கு புரியும். அப்போ தெரியும் பகவானுக்கு பேர் ஆத்மா. ஆத்மாவுக்கு என்ன டெஃபினேஷன் பலதெல்லாம் பல வாட்டி உபனிஷத்து கிளாஸில் எல்லாம் சொல்லியிருக்கோம். 6 டெஃபினேஷன் சொல்லியிருக்கோம். ஆத்மா அதுதான் த காஸாக இருக்குது எல்லாத்துக்கும். ஒருவேளை காஸை உனக்கு காணப்பட்ட ஆக்சுவலாக காஸ் எஃபெக்ட் இல்லைன்னு அப்புறம் வேதாந்தம் சொல்லும். பட் இப்போதைக்கு இங்கே இஃப் யூ டேக் லார்ட் விஷ்ணு நாராயணா ஆஸ் விஷ்ணு சஹஸ்ரநாம பீஷ்மர் சொல்கிற மாதிரி, த நாராயணா இஸ் நத்திங் பட் தி பரபிரம்மா, பரபிரம்மா இஸ் நத்திங் பட் தி ஆத்மா, ஆத்மா இஸ் நத்திங் பட் தி யூ இஸ் த சென்டர். அதனால தான் கைவல்யோபனிஷத்து வந்து மய்யேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயம் யாதே தத் பிரம்மாத்வயமஸ்மியஹம். பாருங்க, உபனிஷத்தில் சொல்லப்பட்ட அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஆத்மயோனிஹி. ஓகே, இன்னொரு அதுக்கு சங்கரர் சொல்கிறது ஆத்மைவ யோனி ரூபாத் உபாதான காரணம். ஓகே, நான்யத் இது ஆத்மயோனிஹி. ஆத்ம ஏவ the material cause of entire appearance. Okay, ஜகத்து மித்யாவாக இருந்தால் கூட பட் appear ஆகிறது the appearance. So material cause உபாதான காரணம் அப்படின்னா he is the material cause. அதனால தான் அவருக்கு வந்து யோனி என்று பேர். ஓகே, ஏதோ காணப்படுறது உலகம் இருக்க, அது எவ்வளோ சத்தியம், அது என்னன்னு இது இல்லை. அது காணப்படுறதுக்கு காரணம் அவர். ஆனால் அது காணப்படுற மெட்டீரியல் காஸ் மட்டும் அவர் இல்லை. அப்புறம் சொல்லுவாங்க அந்த மெட்டீரியல் அவரன்னு இன்னொரு நாமம் வரும்போது சொல்கிறேன். சரியா? ஸோ ஆத்மயோனிஹி புரியுறதா? அடுத்தது வந்து 986வது நாமம் ஸ்வயம் ஜாதஹா. இங்கே தான் இந்த 2 நாமங்களுக்கு லிங்க் இருக்குது. செல்ஃப் பார்ன். ஏன்னா அது காசு, அது எல்லாத்துக்கும் காரணம், அது எல்லாத்துக்கும் காரணம் யோனி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பரமாத்மா நாராயணனுக்கு யார் சார் காசு? பகவான் இது முன்னாடி சொன்னவே இல்லை, பகவான் நாராயணனுடைய அப்பா அம்மா யார்? இல்லை சிவபக்தனாக இருந்த
பார்வதி பரமேஸ்வரருக்கு அப்பா அம்மா யார் இல்லை. அந்த கேள்வி தப்பு. ஏன்னா த காஸ்லெஸ் காஸ் இஸ் கால்டு. அதனால தான் இந்த புராணிக் கதை லெவலில் பார்க்கும்போது லக்ஷ்மி லக்ஷ்மி நாராயணான்னு சொன்னால் பாரியா பர்த்தா, ஓகே, தாயார் அண்டு பெருமாள் இப்படி சொன்னால் 2 பேர் ஒரு தம்பதியாக தெரியுது. அப்புறம் அவங்களுக்கு குழந்தைகள் வேணும், சரியா? அட்லீஸ்ட் சிவபெருமான் விஷயத்தில் பார்வதி முருகன் குழந்தைகளை பற்றி சொல்லுது. ஸோ விஷ்ணு பகவான், விஷ்ணு லார்ட் விஷ்ணு நாராயணன்னு சொல்லும் போது யார் குழந்தைகள்? பிரம்மாஜி பிறந்தாச்சுன்னாலே பிரம்மாஜி என்ன, பகவானுடைய சங்கல்ப சக்தி தான் பிரம்மாஜி. பகவானுடைய அறிவு பேர் தான் பிரம்மாஜி. பிரம்மாஜியோட அறிவுக்கு பேர் தான் சனத்குமாரர்கள். பிரம்மாஜியோடைய சங்கல்ப சக்தினால் அறிவினால் பிறந்தவங்க தான் பிரஜாபதிகள். அப்புறம் பேசிக்கல்லி நம்ம எல்லாரும் அந்த பிரஜாபதிகள் ரிஷிகளுடைய சந்தத்தினால, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. ஸோ வி ஆர் தி சில்ட்ரன் ஆஃப் த ரிஷீஸ். அப்போது ஞானஸ்வரூபமான பகவானிலிருந்து அப்புறம் மட்டமான அஜ்ஞானத்தை சேர்ந்த ஒரு தவளையை பிறக்கும். தவளைன்னு சொல்லி கிஞ்சப்படுத்தலை, ஓகே. பகவானிலிருந்து அறிவு ஸ்வரூபமான ஞானஸ்வரூபம் பகவான் ஞானந்தான் உருவாகும். அதனால தான் ஞானம் வியக்தமாகலை, கண்டுபிடிக்க முடியல தவளையில் இல்லை வேறு ஜீவி. ஆனால் மனுஷனுக்கு நம்ம எல்லோரும் ஞானஸ்வரூபந்தான். அதனால் அஜ்ஞானிகள் யாருமே இல்லை. வேதம் அதுதான் சொல்கிறது, யூ ஆர் தி எம்பாடிமெண்ட் ஆஃப் தி நாலேஜ், பியூர் ஞானம். யூ ஆர் எம்பாடிமெண்ட் ஆஃப் த பிளிஸ்ன்னு சொல்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த கருத்து. அதனால் சான்ஸ் இல்லை. அதனால தான் நம்ம சிருஷ்டியில் இந்த ஃபாரின் வெளிநாட்டவங்க சொன்ன தியரிஸ் எல்லாம் எடுத்துக்கூடாது. அதாவது நம்ம சிந்திக்கவே கூடாது. டார்வின் சித்தாந்தமாவதே, அப்புறம் குரங்குலேருந்து மனிதன் வந்தான், இதெல்லாம் போய். ஏன்னா நமக்கு சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, இந்த பூர்ண ஞான ஆம்னி பொட்டென்ட் ஆம்னிசென்ட் ஆம்னி ப்ரெசன்ஸ் லார்ட், சர்வக்னா சர்வசக்திமான சர்வாந்தர்யாமியான பகவான் ஸ்ரீமன் நாராயணன்லேருந்து அறிவோடு சேர்ந்து அதே பொட்டென்ஷியாலிட்டி இருக்கிற பிரம்மாஜி உருவானார். பிரம்மாஜிலிருந்து வந்த 4 முதல் குழந்தைகளை சனத்குமார சனகச சனந்தன 4 பேர் ஞான நிஷ்டர்களாக இருக்காங்க. ஸோ ஞானந்தான் அங்கே அறிவு 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 தான் வெளிப்படுத்துறது. ஓகே, அதனால பிரஜாபதிகள் ஆகுது. அதனால பேசிக்கல்லி நம்ம கூட சுத்த ஞானைக மூர்த்தையே ஆனால் மறந்துட்டோம், வழி தவறிட்டோம். அந்த வழி சரியான வழியில் வரத்துக்கு தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கணும். ஸ்வயம் ஜாதக சுதோ நிமித்த. இங்கே என்ன இதுக்கு அர்த்தம்னா சங்கரர் சொல்லுது, நிமித்த காரணமபி சயேவேதி தர்ஷயித்தும் ஸ்வயம் ஜாதக இது. மேலே மெட்டீரியல் காஸ்ன்னு சொல்லிட்டு ஆத்ம யோனிஹனி அந்த நாமத்தில் இந்த நாமம் சொல்லி இப்போ ஸ்வயம் ஜாதகன்னா சரி சார், அந்த மெட்டீரியல் காசு தான், அந்த மெட்டீரியல் பதார்த்தமாக காசாக இருக்கார். அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் எங்கேருந்து பாரோ பண்ணி கடன் வாங்கிட்டு வந்தாரா? ஓகே, இப்போது இந்த குடம் இருக்குன்னு சொன்னால் பாருங்கள், இது வேதாந்த கிளாஸில் தான் சார் காட்டணும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் கிளாஸில் கூட இது காட்டுறீங்கன்னு. ஏன் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கூட வேதாந்தம் தான். ஒரு பதம் வேதாந்தமாக தானே இருக்கு, உபனிஷத்து வார்த்தைக்கு தானே இருக்கு. இது மண் இருந்தது, குவையன் இருக்கிறான். மண் இருந்தால் தான் மண்ணுன்னு கொண்டு வந்து தான் குவையனு குடம் செய்ய முடியும், சரியா? ஸோ குடமாக மண்ணுன்னு குடமாக மாற்றுறதுக்கு வேண்டிய அறிவு நான் அவனை உபயோகப்படுத்திட்டான். ஆனால் மண் எங்கேருந்து வந்துச்சு எந்த குவையனுக்கும் தெரியாது. எந்த குவையனும் மண்ணுன்னு தயார் பண்ண முடியாது. மண்ணில் பானை குடம் தயார் பண்ணலாம். ஆனால் இங்கே பகவான் விஷயத்தில் என்னன்னா, குடம் மண்ணும் குடம் செய்கிற குவையனும் எல்லாமே பகவான் தான். அப்படின்னா அறிவும் பகவானே தான்,
பொருளும் பகவானே தான். அதுதான் மெட்டீரியல் காஸ் அண்ட் எஃபிஷியன்ட் காஸ்ன்றோம், நிமித்த உபாதான காரணம். ஆனால் இது ரெண்டுத்துக்கு அபிநமாவாக இருக்கா திரும்பி. ஸோ மெட்டீரியலும் கிடையாது, உபாதானம் மொத்தம் இருக்கிறது ஒன்று தான். சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா. ஸோ ஸ்வயம் ஜாதக நிமித்த காரணம், த இன்டெலிஜென்ஸ் காஸ் ஆல்சோ. அப்படி ஓகே. லோகத்தில் வேறு பல மதங்கள் எல்லாருமே பகவான் நிமித்த காரணம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் எங்கோ இது மெட்டீரியல் உலகம் இருக்கு. ஆனால் உலகத்தின் அவர் த கிங்டம் ஆஃப் அவர் ராஜாவாக இருக்கார், ரூல் பண்ணுறாரு. எங்கோ இருந்து வேறு இடத்துல ரூல் பண்ணுறாரு. அந்த ரூல் பண்ணக்கூடிய அறிவு மட்டும் அவருக்கு இருக்கு. அதுக்கு பேர் தான் நிமித்த காரணம். ஆனால் உபாதானம் అనేది அவங்க யாரும் ஒத்துக்கிறது இல்லை. இந்த உலகம் எப்படி வந்துச்சுன்னானே அவங்களுக்கு அது பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் உலகம் இருக்குன்றது அதை அவர் ஆட்சி பண்ணுறார். அதனால் இந்த ரெண்டு நாமங்கள் சேர்ந்து பார்த்தா உபாதான நிமித்த காரணங்கள் ரெண்டுமே பிரம்மம் தான், பகவானே தான். அது மட்டும் இல்லை, இன்னும் கூட கொஞ்சம் சிந்திக்கணும். இப்போது இந்த பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோட கன்க்ளூஷன் என்ன புரிஞ்சுக்கணும்? இங்கிலீஷில் சொல்கிறேன் முதல்ல. காட் எக்ஸிஸ்ட், கடவுள் இருக்கார். கூட தமிழ், கடவுள் இருக்கார். கடவுள், காட் கிரியேட்டட் த வேர்ல்டு, கடவுள் உலகத்தனே உருவாக்கிட்டார். ஓகே. அப்புறம் மூணாவது ஸ்டேட்மெண்ட்டு, காட் பிகம் தி வேர்ல்டு. ஓகே. கடவுளும் உலகத்தினை உருவாக்கிட்டாருன்னு அர்த்தம், அவரே உலகமாக மாறி காணப்படுறார். தேர்ஃபோர் த வேர்ல்ட் இஸ் நத்திங் பட் த காட். ஒத்துக்குவீங்களா? இப்போ அதனால் இந்த உலகம் என்னதே கடவுள் தான். இது புரியாதனால, இது புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமப்படுறதுனால ஸ்வயம்பூ லிங்கம். ஓகே. அப்புறம் என்ன ஸ்வயம்பூ லிங்கம், ஸ்வயம்பூ க்ஷேத்திரம். அது வைஷ்ணவர்களும் பலது எப்படியெல்லாம் வச்சுருக்காங்க. சிவன் அப்படி இருக்குது, புராணங்களும் சொல்லப்பட்டது. அதெல்லாம் அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதோடைய சூக்ஷ்மத்தை உள்ள ஆழமான விஷயம் என்னன்னா, அட்லீஸ்ட் அதாவது சொல்லி துவாதச ஜோதிர்லிங்கம். லிங்கம்னு என்ன அர்த்தம் தெரியுமா? லிங்கயத்தே அனேனேதி லிங்கம், which indicates, which informs you by showing that lingam something greater and beyond that. அதுக்கு மீறியும் ஏதோ ஆழமான விஷயம் சொல்கிறதுக்கு லிங்கம். அப்போ ஆக்சுவலி இந்த உலகம் மொத்தம் ஒரு லிங்கம். லிங்கம்னு அர்த்தம் அப்படி எடுத்துக்கணும். நீங்கள் என்ன சார் சிவபக்தனா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறீங்கன்னு நினச்சிக்காதுங்க. லிங்கம் மீனிங் which indicates. அப்போது என்ன, இப்போ 12 லிங்கங்கள், அப்புறம் 108 திவ்ய தேசங்கள், அதில் 8 ஸ்வயம் எக்த க்ஷேத்திரங்கள். சர்வம் கண்ணுக்கு காணப்படுற, கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் பொருள் எல்லாம் கமல கண்ணா உன் தோற்றம். இதுதான் அறிவு. இந்த அறிவு வர வரைக்கும் நமக்கு சிரவணம் பண்ணி புரிஞ்சுக்கணும். நான் இந்த அறிவு இவனுக்கு அதான் பிரம்மவிதாப்னோதி பரம். இன்னைக்கு காலையில் சுவாமிஜி கூட பஞ்சதேசி சத்சங்கத்தில் இதுதான் தொடங்கிடுச்சு பார்த்தீங்களா? இந்த அறிவு வந்தவனுக்கு எவ்ரிதிங் இஸ் வாட் யூ see இஸ் காட், வாட் யூ ஹியர் இஸ் காட், வாட் யூ ஸ்மெல் இஸ் காட், வாட் யூ டச் இஸ் காட், வாட் யூ டேஸ்ட் இஸ் காட். என்ன கஷ்டம் இதில் இருக்கிறது? அப்ளை பண்ணணும். ஓகே. ப்ராக்டிஸ் ஆஃப் நாலேஜ்ன்றதில் சுவாமிஜி அப்ளை பண்ணணும். அது தமிழில் சொல்லி, இங்கிலீஷில் சொல்லி, பஞ்சதேசி சொல்லி எப்படி சொன்னாலும் வேதாந்த டிண்டிமா புரிஞ்சதா? அப்ளை இப்போ ப்ராக்டிக்கல். அதனால் தேர் இஸ் நத்திங் பட் த காட். காட் ஓன்லி எக்ஸிஸ்ட். பாருங்க. அதனால தான்
ஆத்மயோனிஹி ஸ்வயம் ஜாதா. அதனால தான் அப்புறம் இந்த உலகத்தினை அவர் படித்தார், அவர் வேற இருக்கார், அவர் இல்லை, வேற எதுவுமே இல்லை. நீ நான் அதி இது இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி கடலில் போடு, இருக்கிறது ஒரே ஒரு அதுதான் உபனிஷத்து டிக்ளேர்ஸ், அடித்து சொல்கிறது. ஏகமேவா த்விதீயம் பிரம்ம சத்தியம் நேஹநானாஸ்தி கிஞ்சன. இதுதான் சர்வாத்ம பாவம், பிரம்மஸ்திதி. ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த. ஸோ ரொம்ப வேதாந்தபரமான ஆழமான 2 முக்கியமான நாமங்கள் இப்படி பார்த்தோம் நம்ம. இதில் இனிமேல் எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது, எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. ஸோ தேர் இஸ் only God. What you see is the God. The world is nothing but the God. At the conclusion. இனிமே இப்போது இதில் ஏதாவது குற்றம் சொல்கிறதுக்கு, குறை சொல்கிறதுக்கு, நான் கவலைப்படுறேன்னு சொல்கிறதுக்கு, ஓகே, கவலைப்படுறவன் கூட கடவுள் தான், மனசில் கவலை வருதுன்னு. அதனால் மொத்தம் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செஞ்சு ஓகே நிம்மதியாக இருந்துட்டா இந்த மனசு கவலைன்னு விட்டுடும், போயிடும். மனசு இருக்கும், உலகம் இருக்கும், நடந்துட்டுருக்கும். இட் ஜஸ்ட் கோஸ் எ லீலா, எ ட்ராமா இஸ் கோயிங் ஆன் ப்ளே. ட்ராமா தானே, பார்த்து என்ஜாய் பண்ணேன். என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே சீரியல் ஆகுது, ட்ராமா ஆகுது. அதில் கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் துக்கம் எல்லாமே வரும். ட்ராஜடி வரும், காமெடி வரும், எல்லாம் வரும், கிளைமேக்ஸ் வரும், எல்லாம் வரும். அப்படி தான் இப்படி இந்த லாக்டவுன், கரோனா உடைய ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன். பட் யாருக்கு? அக்ஞானிக்கு, சத்சங்கம் சிரவணம் செய்யாதவனுக்கு, சாஸ்திரத்தோட தொடர்பில்லாதவனுக்கு, தத்துவ விஷயம் கேட்கறதுக்கு காது கொடுக்காதவனுக்கு. அதனால் சிரவணம் பண்ண, விஷயத்தினை புரிஞ்சுக்கோ, ஆனந்தமாயிரு. 987வது நாமத்தில் வைகானஹ. வைகானஹ, வைகானஹன்னா விசேஷேண கனனாத் வைகானஹ. ரொம்ப ஆழமாக, ரொம்ப ஸ்பெஷல் ட்ரில்லிங் மிஷினை வச்சு டிக் பண்ணுறது. கனனம்னா டிக்கிங். தகனம்னு சொல்கிறோமா, சரீரத்தினு சில பேர் சரீரத்தை தகனம் பண்ணுவாங்க, தகன சம்ஸ்காரம். ஆனால் பொதுவாக சாதுக்களுக்கு, சன்னியாசிகள்னு தகனம் பண்ண மாட்டாங்க, புதைச்சிடுவாங்க. அந்த புதைச்சி வைக்கிறதுக்கு பரியிங் தெம், அதுக்கு பேர் கனனம், கனனக்கிரியை. ஏன்னா டிக் பண்ணி அப்புறம் அதில் வச்சுட்டு மண் வச்சு மூடுறது கனனம். அதனால தான் இந்த விசேஷேன கனனாத்து வைகானஹ. இங்கே என்னன்னா சிம்பிள் ஒரு அர்த்தம் என்னென்னா, வராக அவதாரத்தில் புராணப்படி எடுத்துக்கிறோம். வராக அவதாரத்தில் ரொம்ப எங்கோ கண்ணுக்கு தெரியாமல், யாருக்கு தெரியாமல் இருக்கிற எங்கோ பாதாள லோகத்திலோ, எங்கோ ஜலத்தில் அடியிலோ மறைஞ்சு போய் மறைச்சி வைக்கப்பட்ட பூதேவின்னு த எர்த், இவர் ஜலம்தான், கடல் தான், நடுவில் என்னென்ன இருக்கோ தெரியல, அது எல்லாத்தையும் டிக் பண்ணி ரொம்ப ஆழமாக உள்ளக்கு போயிட்டு அங்கேருந்து அந்த பூதேவினை மேலைக்கு கொண்டு வந்தார் இல்லையா. அதனால தான் வைகானஹ. ஹூ ஹேஸ் காட் த ஸ்பெஷல் ரிக்கிங் ட்ரில்லிங் மிஷன். அவர் 2 பல்லு தான் போதும், அந்த அதுக்கு தான் வராக அவதாரம் அதனால தான் போர், அதுக்கு பேர். அதனால தான் போர் வெல், போரிங் பண்ணுறது. ஓகே, போர்ன்னு ஓட்டன்னு அர்த்தம் தெரியும் இல்லையா. போர்வெல், போர் போட்டு போர் அடிக்கிறது அந்த இல்லை. அதனால தான் வராகம் பாருங்க எப்படி கரெக்டாக இருக்கு, அப்படி டிக் பண்ணார். அதனால வைகானஹ. இன்னொரு அர்த்தம் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, இதில் இந்த அர்த்தம் ரொம்ப சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட மகா வாக்கியங்கள், சப்தங்கள், பதங்களன்னு ரொம்ப ஆழமாக நம்ம டிக் பண்ணி, விமர்சை பண்ணி, விசாரணை பண்ணி, அதுக்கு உள்ளே போய் என்ன இது அர்த்தம், இது என்ன அர்த்தம், சர்வாந்தர்யாமன் என்ன அர்த்தம், சர்வ அந்தர்யாமி. ஓகே, சர்வாந்தர்யாமி
அது அப்படியே சிந்தனை பண்ணி அதுலேருந்து அந்த ஆழமான அர்த்தத்தினை வெளியே கொண்டு வந்து அனுபூதிக்கு கொண்டு வர்றதுக்கு பேர் கனனம், வைகானனம், விசேஷேன. அப்படி அந்த விசேஷேன விசாரத்தினால ட்ரில்லிங் போரிங் பண்ணி விஸ்லேஷனம் பண்ணி பலது திரும்பி 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 கேட்டு 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 சிரவணம் பண்ணி 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 அப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டிய பொருளாக இருக்கிறதுனால அந்த பரமாத்மா பிரம்மம் நாராயண பகவானுக்கு பேர் வைகானஹா. ஓகே, இன்னொன்று அர்த்தம் கூட எடுத்துக்கணும். என்னன்னா, சங்கரர் விசேஷன கனநாத்தன்னு சொல்லி விட்டுட்டார். ஆனால் என்னது விசேஷணமாக கனனம் பண்ணாருன்னா நம்ம சிந்திக்கணும். புராணத்துலேருந்து ஒரு கதை எடுத்தோம், இப்போது சாஸ்திரத்துக்கு இப்படி. சரி, சாதாரண மக்களுக்கு மனசு அவங்க நம்முடைய சம்சார துக்கம், நமக்கு சம்சாரத்தில் லோகத்தில் எல்லாருக்கும் துக்கம் தானே இருக்கு. இப்போ பயப்படாமல் ஆள் யார் இருக்காங்க சொல்லுங்கள்? கொரோனா வந்ததுக்கப்புறம் இந்த லாக்டவுன் பீரியடில் பணக்காரனும் பணம் இல்லாதவன் ஏழையும் எல்லாரும் அந்த மதம் இந்த மதம் இல்லை, எல்லாம் அந்த நாடு இந்த நாடு இல்லை, எல்லாரும் பயந்து கவலைப்பட்டுட்டு ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக இருக்காங்களே இல்லையா? ஆனால் ஞானி கூட அந்த எக்ஸ்டர்னல் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு அங்கேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஞானி ஆனந்தத்தோடு டிஸ்டர்ப் ஆகாமல், இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி அவர் ஞானத்தினால மனசு எப்படி இருக்கோ இப்போவும் அப்படி தான் ஆனந்தமாக இருக்குது. நேற்று சொன்னோம், அலைகள் இல்லாத, ஓகே, எத்திர உபரமத்தே உபரமணம், த மைண்ட் இஸ் பிகம் ஸோ passive and calm, quiet, tranquil. அப்படி இருக்கிறார். ஆனால் சுற்றி இப்படி போயிடுது, அப்படி நடந்துட்டு தான் இங்கே ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகலை. நத்திங் டச்சஸ் த ஞானி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஞானம், அண்டர்ஸ்டாண்டிங். வாட் எவர் பாஹ்யமாக என்ன நடந்து கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பெரிய விபத்து ஆபத்து, ஓகே, மேலே ஆகாயம் எல்லாம் நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாமே அப்படி டுபுடுபுடுபுடுன்னு உளுந்து போனால் கூட அவர் செலிக்க மாட்டார். ஞானம், புத்தி விஷயத்தில், அறிவு விஷயத்தில், அந்த அதுக்கு பற்றி ஞான நிஷ்டா, அதை பற்றி தான் நேற்றுக்கு பகவான் முக்கியமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த தியானத்துடைய பலம் நிர்விகல்ப சமாதி சொல்லும் போதும் சரியா. ஸோ என்ன சொல்கிறோம், சம்சார துக்கத்தனை நம்ம அவனை சிந்திச்சுட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே உண்மையாக 100% அவனை நம்பி இருந்தால் நம்ம உள்ளே இருக்கிற துக்கம், சோக மோக பயத்தினை ட்ரில் பண்ணி நல்ல உள்ளிருந்து வேரோட தூக்கி எடுத்து போட்டுடுவார். அதுதான் வைகானஹ. 988வது நாமம் சாமகாயனஹ. சாமானி காயந்தி இது சாமகாயனஹ. சாமகானம் பாடுவார் அவரே இல்லை, சாமகானம் அவருக்காக பாடப்படுறதாமா. அவர்னு தெரிஞ்சுக்கணும்னா சாமகானத்தினால தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருன்னு ஸ்துதிக்கிறாங்களோ அந்த சாமகானத்தினால தெரிஞ்சுக்கப்படுற பொருளாக இருக்கார். எல்லா சாம வேதம் எங்கேருந்து வந்துச்சு? அதே பகவானே தான் உருவாக்கிட்டார். பகவானுடைய பேச்சு தானே வேதம். அபௌருஷேய சப்தம் வேதம், மூச்சு காற்று. பகவானனி பரம்பொருளனி சக்தி, அந்த சக்தியுடைய மூச்சு காற்றுத வேதம் சப்த ரூபத்தில் வருது. இப்போ சப்தம் வெளியில் வரணும்னா வாயிலிருந்து காற்று வேணும். காற்று இல்லைன்னு சப்தம் வராது. காற்று ரூபத்தில் தான் சப்தம் வெளியில் வருது. ஸோ அதனால் சாமகாயனஹ, சாமகானம் பாடிக்கிட்டே தன்னைத்தானு தெரிவிச்சுக்கிறாராமா ஒரு அர்த்தம். அப்புறம் அந்த சாமகானம் என்ன தெரிவிக்கும்? சத்தியத்தினை பற்றி நமக்கு தெரிவிக்கிறவர். எப்படி தெரிவிக்கிறாரு? அந்த சத்தியம் நானுதான், என்னை நானே தெரிவிச்சுக்கிறேன் என்றார் சாமகாயனஹ. அதனால தான் இல்லை என்ன சொல்லணும், த ஜாயஸ் சிங்கிங் ஆஃப் நாலேஜ், ஞான அறிவுடைய பாட்டு.
அருவியுடைய ஆனந்த ஆனந்தம் தெரிவிக்கிறது. ஆனந்த களிப்பு, தமிழில் என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, ஆனந்த களிப்பு. அதனால தான் ஆனந்த கன, சித்கனானந்த, சச்சிதானந்த. இல்லைன்னா இந்த யக்ஞம் யாகம் அதெல்லாம் பண்ணும்போது 4 விதமான வேதத்துக்கு சேர்ந்த 4 ரித்விக்கள் பிராமணர்கள் இருப்பாங்க. அதில் வந்து அத்வரியு, இந்த சாமவேதத்துக்கு சேர்ந்த அந்த பிராமண ரித்விக்கு பேர் அத்வரியு. ஒருத்தருக்கு ஒரு பேர் இருக்குல்ல. அந்த அத்வரிய ரூபத்தில் இருந்துட்டு சாமகானங்களின் பாட வைக்கிறாரே, அவர் தான் அந்த பகவான். அதனால தான் அப்போது வேதம் படிக்கிற, முக்கியமாக இந்த சாம வேதம் படிக்கிற அந்த அத்வரியன்னா இஸ் நத்திங் பட் த எம்பாடிமெண்ட் ஆஃப் த லார்ட் விஷ்ணு. பொதுவாகவே பிராமணன் அதனால்தான் பகவான் நாராயண ஸ்வரூபமாக வணங்குறோம். ஏன்னா வேதம் இருக்கு அவனுக்கிட்டது. நாட்டு குலம், குணம், வேதம். அதனால் சாமகாயனஹ. பொதுவாக இந்த பகவானுடைய வாகனமான கருக்மந்தடு பெரிய திருவடி, அவர் எப்பவுமே பகவான் அப்படி தூக்கிட்டு போகும்போது புருஹத்ரதந்தரம் அப்படின்னு சாமகானத்துக்கு சேர்ந்து 2 மீட்டர்ஸ் அவருடைய ரெக்கைகளை வந்து இந்த 2த்தையும் சேர்ந்து பாடிக்கிட்டே கொண்டு போகுமா. இதெல்லாம் சிம்பாலிக் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அர்த்தம் என்னன்னா, கருத்து சாமகானம். ஸோ என்ன கானம் பண்ணி என்னதை சொல்ல விரும்புகிறீங்க? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மந்தா. ஸோ சாமகாயனஹ. 989வது நாமம் தேவகி நந்தனஹ, த சன் ஆஃப் தி தேவகி. சிம்பிள் மீனிங் வந்து தேவகி. ஏன்னா பகவான் பீஷ்மருக்கு முன்னாடி இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாடும்போது நிற்கிறது வந்து தேவகி வசுதேவர்கள பிள்ளையான வசுதம் தேவம் தேவகி நந்தன கம்ச சாணூர மர்தன முன்னாடி வந்து நிற்கிறார். அதனால தான் மேபி அட்ரஸ் பண்ணி தேவகி நந்தனா, தேவகிக்கு ஆனந்தம் கொடுத்தவனே. எங்கே தான் ஆனந்தம் கொடுத்தார் சார்? ஆனந்தம் வந்துச்சு. இப்படி பகவான் கிருஷ்ணர் அந்த ஜெயிலுக்குள்ள ஆவிர்பவமான உடனே தேவகி அம்மாக்குள்ள ஞானோதயம் ஆயிடுத்தே. அந்த ஸ்லோகங்கள் ஞாபகம் வச்சா கவனிச்சா அங்கே வந்து அந்த பரபிரம்மன் எப்படி ஸ்லோகங்கள் சொல்லி உபனிஷத்துக்கு மீறி பல ஸ்லோகங்கள் சொல்கிறான் தேவகி அம்மா. அப்போது அப்படிப்பட்ட சொல்கிறதுக்கு வேண்டிய ஞானம் அறிவு ஏற்பட்டதுன்னு சொன்னால் அந்த ஞானத்திலும் ஆனந்தம் தானே முக்கியம். ஞானம் ஆனந்தம். சத்தியம் பற்றி சொல்கிறான், ஞானத்தோடு சொல்கிறான், ஞானம் பற்றி சொல்கிறான், ஆனந்தத்தோடு தானே சொல்ல முடியும். சத்தியம் ஞானம் அனந்தம் எல்லாம் சேர்ந்து தானே இருக்கும், அது தனித்தனி இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி ஆனந்தத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அழுந்தானா கொண்டு போனதுக்கப்புறம் அது வேறு, அது திரும்பி விவகாரத்துக்கு லௌகிகமாயிட்டான். மாயை மறைக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு திரும்பி. பட் தேவகி அம்மாக்கு ஆனந்தம். இங்கே அர்த்தம் என்னன்னா, ஆழமான அர்த்தம் வந்து உண்மையாக சொல்லணும்னா ஒரு ஜீவா நம்ம நினச்சிக்கிறோம் இல்லை, ஜீவா நான் தனிப்பட்ட இந்த சரீரத்தில் இருந்து ஆண்ணா பெண்ணா இந்த லோகத்தில் அங்கே கஷ்டப்பட்டுருக்கேன், இப்படி இருக்கேன், சுகத்துக்கு தேடிட்டு இப்படிப்பட்ட ஜீவ ஒரு ஜீவன் தான் ஒரு தேவகி அம்மாவா. தேவகி அந்த ஜீவனுக்கு அந்த ஞானமனை புள்ள பிறந்தா ஞானமனை புள்ள பிறக்கணும். கிருஷ்ணன் ஞானம் தானே. ஞானமனை பிள்ளைன்னு டெலிவரி பண்ண பிறந்தா என்ன ஆயிடுச்சு? அப்புறம் அந்த ஞான சிசுனால் அஜ்ஞானமெல்லாம் நீக்கப்பட்டு நமக்கு வந்து மோட்சம் வரும், ஜீவன் முக்தி வரும். அப்போது நம்ம எல்லாரும் அது பகவானை கூட தேவகியாக நினச்சிக்கணும்னு சொன்னால் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பு. ஓகே, வசுதேவனாக நினச்சிக்கோ, கிருஷ்ண பகவானை பிள்ளையாக நினச்சிக்கோ, எப்படியாவது ஏதோ ஒரு உறவு வச்சுட்டு பகவானு கூட ரிலேஷன்ஷிப்பு. த ரியல் ரிலேஷன்ஷிப் இஸ் ஓன்லி வித் த லார்ட் ஃபார் அஸ். ஞாபகம் வச்சுக்கணும்.
வேறு எந்த உறவு நமக்கு சொந்தமும் கிடையாது, பந்தம் பர்மனெண்ட்டும் கிடையாது, நித்தியம் கிடையாது. இது தெரிஞ்சாவே போதும், நிம்மதியாக இருப்போம். திரும்பி எதுவுமே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. எவ்ரி திங் இஸ் எக்ஸ்க்ளூடட். ஓன்லி இந்த பகவானு கூட உறவு தான். அதனால தான் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் மூலமாக தேவகி அம்மாக்கு பகவான் நந்தனா பிறந்தாலும் எனக்கும் பிள்ளை தான், எனக்கும் ஃப்ரெண்டு தான், எனக்கும் அப்பாவை வச்சுக்கோ. ஏதாவது ரிலேஷன்ஷிப் வச்சு பகவானை பற்றி சிந்தனை பண்ணு. உனக்கு லோக பந்தங்களினால, லோக உறவுகளினால் ஏற்படுற தொந்தரவு எல்லாம் விட்டு போயிடும். ஏன்னா அந்த உறவு அவர் ஏமாற்ற மாட்டார். அவர் நித்தியம் இருக்கிறாரு. நம்ம ஹிருதயத்தில் தானாகவே இருந்துட்டு, ஆத்மரூபமாக இருந்துட்டு, உணர்வாக இருந்துட்டு, இருப்புதலாக இருந்துட்டு, ஆனந்தமாகவும் அவரே தான் உள்ளே இருந்துட்டு இருக்காரு. கவனிக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் கவனிக்கணும், திருஷ்டி அந்த பக்கம் திருப்பணும். அப்புறம் 990வது நாமம் ஸ்ரஷ்டா. 588வது நாமம்ல ஒரு வாட்டி இது ஆல்ரெடி வந்துச்சு. ஸ்ரஷ்டான்னா சர்வத்தனே ஸ்ரஷ்டா சர்வஸ்ய லோகஸ்ய. சர்வ லோகத்தின் சிருஷ்டி பண்ணுறவர் பேர் ஸ்ரஷ்டா. சிருஷ்டினி பண்ணவருக்கு பேர் ஸ்ரஷ்டா. ஓகே. ஸோ எது பண்ணார்? சர்வ லோகத்தின் சிருஷ்டி பண்ணார். இதெல்லாம் பல வாட்டி சொன்ன விஷயம், வார்த்தை தான். அதனால தான் இங்கே எதுவுமே எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது. திரும்பி இங்கே கூட everything is included. Everything. Anatma included, Atma included, everything is included. Chara, Jagat, Mottam, Ishvara, Jiva, everything is only one. Srashta. சர்வத்துடைய சிருஷ்டிக்கு காரணமானவர் ஸ்ரஷ்டா. லோகஸ்ய. எத்தனை லோகங்கள் இருக்குன்னு சொல்லு, என்னாது சொல்லு, அது சொல்லு, இது சொல்லு. சர்வம் பிரம்மமயம். 991வது நாமம் க்ஷிதீஷः. க்ஷிதேः பூமேரீஷः. க்ஷிதீஷः. க்ஷிதி அன்னா பூமி, க்ஷிதிதலம், பூதலம்னு சொல்லும் க்ஷிதி. ஏன்னா பூமி நிறைய உள்ள க்ஷிபதி, உள்ள மறைச்சி கர்ப்பத்தில், பூகர்ப்பத்தில் நிறைய இருக்குது. நமக்கு வேண்டியது எல்லாம் இருக்கிறதுனால அது வந்து க்ஷிதி. க்ஷிதேஹே பூமேஹே ஈஷः. அப்படின்னா பூமி மொத்தத்துக்கு ஈஸ்வரர். மேலே சொன்னதே ஸ்ரஷ்டான்னாவே அதில் பூமி வருது, எல்லாம் வரும். இங்கே திரும்பி பூமிக்கு தனியாக சொல்கிறது ஒரு வார்த்தைன்னு, நம்ம எங்கே இருக்கிறோம்? பூமி மேலே தான் வாழறோம், பூலோகத்தில் தான் வாழறோம். அந்த எர்த்து வி ஆர் லிவிங். இந்த எர்த்து பிளானெட் எவ்வளோ அழகான, இங்கே மனிதர்களுக்கு நல்ல ஜீவனம் நடத்தி, நல்ல ஞானம் அடைஞ்சு, நல்ல ஆனந்தமாக இருந்துட்டு, நல்ல புருஷார்த்தங்களை சாதிக்கிறதுக்கு இது சாதனமாக இருக்கிற இந்த பூமாதா, பூதேவி, அதுலேயும் பாரத வருஷம் பரதகண்டே இங்கே இருந்துட்டு இந்த ஞானத்துக்கு, இந்த சனாதன தர்மத்துக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணலன்னா எவ்வளவு நம்ம வந்து ஏமாந்து போன முட்டாள் நம்ம எல்லாரும். அதனால் க்ஷிதீஷः. இந்த நாமம் முக்கியமாக இங்கே வந்து ஸ்ரீராமன் வந்து ராம அவதாரத்தில் அவருடைய அப்பா வந்து பிரின்ஸ் ராஜகுமாரனா டிக்ளேர் பண்ணார். உடனே ராஜகுமாரன் ஆயிட்டாரோ இல்லையோ, பட் அப்பா நியமித்து இனிமே 60 வருஷம் ராஜ்யபரணம் பண்ண தசரரை வந்து ரிட்டையர் ஆகும்போது ராமர்னு வந்து ராஜாவை பண்ணிட்டார். எதுக்கு? க்ஷிதீஷா, பூதலம் மொத்தத்துக்கு ராஜா. சரியா? அப்புறம் வந்தார், காட்டுலேருந்து வந்ததுக்கப்புறம் திரும்பி 11,000 வருஷம் ராஜ்யபரணம் பண்ணியிருக்காரு ராமராஜ்யம். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி இல்லை. சரியா? கிருஷ்ணனு எங்கோ போய் வாழ்ந்து எல்லாம் ஆகி அப்புறம் வந்து மாமானே கம்சனி சம்ஹாரம் பண்ணி அப்புறம் தாத்தாவனே திரும்பி ராஜாவாக பண்ணிவிட்டு அங்கே எல்லோரும் கூட இருந்துட்டு இவன் சேவகனாக தான் இருக்கார் கிருஷ்ணர் அப்போ கூட. ஆனால் அதுக்கு பிறகு இங்கே தொந்தரவு வருது, ஜராசந்தன் நிறைய ராட்சச கூட தொந்தரவுனால துவாரகால தனக்கு தானாகவே சுயமாக ராஜ்யத்தை நிர்மிச்சுக்கிட்டு நான் அதுக்கு யாருக்கிட்ட போய் கை நீட்டணும், நான் இந்த கை நீட்டுற பிஸ்னஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே
ஸ்வயம் வியக்தந்தான். அதனால தான் நான் வெண்ணெல்லாம் கை நீட்டி வாங்க மாட்டானே போய். அது எல்லாம் பண்ணது அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாம் திருடிட்டு தான் நானே எடுத்து சாப்பிடுவேன் நான். அதே மாதிரி தான் ராஜ்யம் எனக்கு யார் கொடுக்கணும்? நானே ராஜ்யம் உருவாக்குறேன். துவாரகா நகரத்தை உருவாக்கிட்டு துவாரகாதீசன் ஆகிட்டு அழகாக ராஜ்யபரணம் பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில் எல்லாத்தையும் வைராக்கியத்தோட தியாகம் பண்ணிவிட்டு எல்லாரையும் கிளம்ப சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். ஒரு பற்று இல்லாமல், ஒரு கவலைப்படாமல், ஆனந்த சாகரா. அதனால தான் கிருஷ்ணாவதாரங்கள் அப்படி நடக்கலை. அதனால தான் மேலே சின்ன சின்ன அவதாரம் எதுனாலும் க்ஷிதீஷா. ஓகே, அடுத்த நாமங்களை அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.